Ministry. Lyrics, tune and sung by Reverend D. Stanley Rajani, founder and director, and R. Marial Stanley. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை ஸ்டான்லி ரஜினி டி என்ற யூடியூப் சேனலில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவும். ஜெப உதவிக்கு 7406619771. ஐந்து பாடலை நம்ம வெளியிட்டோம். ஆறாவது பாடல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறோம். நம்ம ஊர் பசங்க பாக்குறது இல்லை. நம்ம கிராமத்துல இருந்து பிறந்து பாட்டு எழுதி இந்த யூடியூப்ல டிவி சேனல் நம்பிக்கை டிவில எல்லாம் போயிட்டு இருக்குது. மிராக்கல் டிவியில் போயிட்டு இருக்கு. நம்ம பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு அப்படி இருக்கிறாங்க. பார்த்து என்கரேஜ்மெண்ட் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஒரு வருஷமாய் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார், ஜீவனோடு வச்சிருக்கிறார் இல்லைங்களா? எவ்வளவு உபத்திரவம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு பாடு, எல்லாவற்றிலும் இருந்து கிறிஸ்துவ அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியல. எவ்வளவு பாடு வந்திருக்குங்க, துன்பம் வந்திருக்குங்க. ஆனா கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம வேத வசனத்தின்படி நடக்கிறது தான் கிறிஸ்துவின் அன்பு. என்னங்க, வசனத்தின்படி நடப்பது. எல்லாரும் கிறிஸ்துவ நண்பன்னா அவர் என்ன மறக்கிறது அப்படி இல்லை. வேத வசனம் என்ன சொல்லுகிறது அதுபடி நடப்பதுதான் அன்பு. என் கற்பனையை கை கொள்வதே அன்பு. ஹல்லேலூயா. அப்படிதான் என் குடும்பத்தை நடத்துவாரா. இப்போ பாடலை பாடி யார் பிரிக்க முடியும், யார் பிரிக்க முடியும் என்று பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களுக்கு சீக்கிரமா முடிச்சு தரப்போகிறது. என்னுடைய சத்தியத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் பிரிக்க முடியும், யார் பிரிக்க முடியும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, யார் பிரிக்க முடியும், யார் பிரிக்க முடியும், யார் பிரிக்க முடியும்
சொல்லுங்க பார்த்து. கிறிஸ்துவை விட்டு உயர்வானாலும் தாழ்வானாலும் உலக காரியங்களால என்னை விட்டு பிடிக்காது. காரணம் என்ன தெரியுமா? நான் வேதவசனப்படி நடக்கிறேன். அல்லேலூயா. இது நம்ம எழுதிய பாடு கர்த்தரை விட ஆராதிக்கலாம் தெரியுமா? ஆண்டவரே, உங்களை விட்டு என்னை யாராலும் பிரிக்க முடியாது ஆண்டவரே. எந்த பாவமும் தேவ தூதர்களும் எந்த உலக ஜனங்களையும் உங்களை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்லி அருமையான பாடி நீங்கள் துதிக்கலாம். அல்லேலூயா. 25ஆம் தேதி பாடின வெளியிட்ட ஒரு புதிய பாடல் வர்ஷிப் சாங். அதை பாடி உங்களுக்கு மிஷன் சொந்தம் முடிச்சு உங்களுக்கு தரப்போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எவரு தெரியுமா? நாங்கள் எல்லாம் நினைக்கும் போது, நாங்கள் படுக்கும் போது, அமரும் போது நான் அவர் நினைவாதான் இருப்பேன். அல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் என்ன சும்மா பெணாத்துட்டே இருக்கிறேன்னுமா. ஏன்னா எப்பவுமே அவருக்கு அவர் ஞாபகம் தான். யார் ஞாபகம்? கர்த்தர் ஞாபகம். அந்த பாடல் எழுதுகிற 6ஆம் அதிகாரத்துல நீங்க 7வது வசனத்துல இருந்து வீட்டுல போய் படிச்சு பாருங்க. நான் நடந்தாலும், நான் நின்றாலும், நான் அமர்ந்தாலும், நான் படிச்சாலும் உங்க ஞாபகம் தான் அப்படின்ற வசனம் இருக்கிறது. அந்த வசனத்துக்கு ஒரு பாடல் எழுதியிருக்கிற வர்ஷிப் சாங் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஓபன் பண்ணிருக்கோம். யூடியூப்ல போய் பாருங்க. நீங்க வர்ஷிப் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நடந்தாலும், நான் நின்றாலும் நான் அமர்ந்தாலும், நான் படுத்தாலும் பெங்களூர்ல சபையில் இந்த பாட்டை பாடினேன். கண்ணீர் என் கண்ணீர் மட்டும் தண்ணி இல்ல, சபையில வந்து எல்லாரும் கண்ணீர் தண்ணி. ஆண்டவரே, இந்த வருஷத்துல உண்மை நினைக்க, நான் அமரும் போது, நிற்கும் போது, படுக்கும் போது உண்மை நினைவுதான் எங்க நெருப்புல இருக்குன்னு பாடினாங்க எல்லாரும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, கண்டிப்பா நீங்க பாடுங்க. இந்த பாடலாம் அவசியம் பாடலாமா? நான் நடந்தாலும், நான் நின்றாலும் Yeah.
பையன் வீடியோ எடுக்கிறாரு, பிள்ளை கூட சேர்ந்த பாடுது. இதெல்லாம் ஏன் நம்ம ஊர்ல சேர்ந்து தெரியுமா? நீங்க எல்லாம் எழும்பணும், குடும்பமா ஊழியத்தை செய்வதற்கு எழும்பணும். ஹல்லேலூயா. பாடல் எழுதுவதற்கு நம்ம எழும்பணும். ஹல்லேலூயா. ஆகையால பாருங்க, யூடியூப்ல கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம நேரம் கடந்திருக்கிறபடினால தேவ செய்வது கடந்து போகிறோம். ஸ்தோத்திரம். சரி, இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு விஷயம், எல்லாரும் சொல்லுகிறபடி வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் நீதிமான் இல்லை. ஒருவனும் நீதிமான் இல்லை. ஹல்லேலூயா. ஒருவனும் நீதிமான் இல்லை. ஒரு ஊழியக்காரரோ இல்ல ஒரு சபைக்காரரோ வந்து நம்மிடத்தில் ஒரு தப்புகளை உணர்த்தி சொல்லுகிற போது, ஐயா கடவுளே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? ஒருவனும் நீதிமான் இல்லை அப்படின்னு கடவுள் என்ன பண்ணிட்டாருங்க சொல்லிட்டார். இப்படிதான் நாம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒருவனும் நீதிமான் இல்ல, ஆகையால நீ எங்களுக்கு சொல்லுத்தவர்கள் சொல்லி தட்டி கொடுத்து வசனம் சொல்லுகிறது. வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்தவர்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாசி முடிக்கிறாங்க. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இது கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தர் ஆதியாகம புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் 7, 8, 9 வசனத்தில் நீங்க படித்தீர்களால் வீட்டில் போய் படிக்கணும். இவர்கள் மனிதர்கள் மனித சுபாவத்தின்படி பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், கெட்டு இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறார். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கெட்டு போய் கெடுக்கிறோம், கெட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்லப்படுகிறார். ஆனா ஊழியக்காரர்களும் சொல்றாங்க, நாம் ஒருவனும் நீதிமான்கள் அல்ல. ஹல்லேலூயா. நாம என்ன அல்ல? ஒருவனும் நீதிமான்கள் அல்ல. நாம் நீதிமான்களா இல்லையா? நாம் நீதிமான்களா இல்லையா? எவ்வளவு சத்தியத்தை நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. நம்ம பாஸ்டர் ஐயா அவருக்கு நல்ல பேர், நான் பைபிள் காலேஜ் எடுத்துட்டு இருக்கிறேன், சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். நாம் நீதிமான இல்லையான்னு எவ்வளவு கால வருஷம் கிறிஸ்தவர்கள் நாம. ஆனா சொல்வதற்கு பயம். ஆனா வேதனை சொல்லுகிறது, நீங்க கெட்டு போய் கிடைக்கிற வேற வசனத்தை வாசிங்க. ரோமர் அதிகாரத்தில் ரோமர் புஸ்தகத்தில் 3:10 வசனத்தை வாசிங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. என்ன சொல்லுதுங்க? இப்ப சொல்லுங்க, நீதிமானா இல்லையா? வேதம் சொல்லுது நீதிமான் ஒருவனும் இல்லை. அதே ரோமர் புஸ்தகத்தில் 3:12 சொல்லுது, கெட்டு போய் கிடைக்கிறீர்கள். நல்லவா? ஒருவனும் இல்லை. இப்ப நாம் நல்லவங்களா கெட்டவங்களா? நாம் நீதிமான்களா? ஒருவனும் நீதிமான இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த லிஸ்ட்ல இருக்கிறோம். சொல்லுங்க, நாம் நீதிமான்களா இல்லையா? சொல்வதற்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு இல்லைங்களா? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவனும் நீதிமான் இல்லை. இன்னும் நிறைய பேர் புத்தி சொல்ல போனா என்ன சொல்றாங்க? யாருப்பா நீதிமான் இருக்கிறான்? கடவுளை விட்ட. கடவுளை விட்டா யார் நீதிமானா இருக்கிறான் என்று கேட்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், ஆதாம் தொடங்கி இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்த சிந்த வரைக்கும் நம்ம யாரும் ஆனால் நீதிமான் இல்லைன்னு சொல்லுகிற அந்த வசனம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தத்தை சிந்த கல்வின வரைக்கும் நாம் நீதிமான்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து எப்பொழுது அவர் சிலுவையில் தொங்கி அவர் ரத்தத்தை நமக்காக ஊற்றி நம்ம கல்வினாரோ அப்ப நம்ம எல்லாரும் நீதிமான்களாகிவிட்ட கருவில கட்டி தேவ நாமத்தை ஒருவனும் நீதிமான் இல்லை. வசனமா சொல்ற நீதிமான் இல்லைன்னு
சொல்வதற்கு தயங்கும். நான் சொல்வது நல்லா கவனமா கேளுங்க. நீதிமான் ஒருவனும் இல்லை என்று எப்பொழுது சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்த சிந்தை வரைக்கும் நம்ம என்ன இல்ல, நீதிமான்கள் அல்ல. அவர் எப்பொழுது ரத்தத்தை சிந்தினாரோ, எப்பொழுது அவர் ரத்தத்தை நமக்குள்ள ஊற்றினாரோ, நம்ம எல்லாம் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய சத்தியத்தினாலும் அவர் ரத்தத்தினாலும் கழுவப்பட்டுள்ளோம். நம்ம எல்லாம் நீதிமானாக மாற்றி வைத்திருக்கிறார். கடவுளை பற்றி அவர் ரத்தம் தாங்க சில பாவங்களை நீக்கி நமக்கு சுத்திகரித்தார். வசனம் சொல்லுகிற வாசிங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அன்றியும் ஒரே மனுஷனுடைய அதுதான் ஆதாமை குறித்து பேசுகிறது. கீழ்ப்படியாமையாலே அநேகர் பாவங்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவன் நீதிமான் அல்ல. ஒருவருடைய கீழ்ப்படிவினாலே, ஒருவர் என்பதும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லப்படுகிறது. என்ன பண்ணிக்கிறீர்கள் ஐயா? ஒரே ஆதார நிமித்தம் எல்லாரும் பாவ செய்து நீதியை விட்டுட்டு இருந்தோம். அதனால ரோமர் நம்ம 3:10 பார்த்தோம். ஒருவன் நீதிமான் அல்ல என்று சொல்லி நாம் இன்னொரு சொல்லிட்டு அந்த சொல்லிட்டாரு. ஐயா நீ பல உலகம் அப்படிதான் போதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஐயா ஆண்டவர் சொல்லிட்டாயா, இயேசுவே சொல்லிட்டாரையா, ஒருவன் நீதிமான் இல்லையா? ஆனா வசனம் சொல்லுகிறது, ரோமர் புத்தகத்தில் 5:19 சொல்லுகிறது, ஒரே ஒரு மனிதனுடைய பாவத்தின் மொத்தம் நாம் பாவிகளாயிட்டோம். மரணத்திற்கு ஒப்பான நாம் நீதிமான்களாக அல்ல. ஆனா ஒரே ஒரு தேவன் வந்தார், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் கீழ்ப்படிந்து சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு நியாயப்பிரமாணங்களை கைக்கொண்டு அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார். அவர் ரத்தத்தினால் நம்மை நீதிமான் ஆற்றினார். எத்தனை கடவுளை கட்டுப்போம் நடத்தப்பட்டு படுத்து போறேன். ஐயா நீங்க சிலரை சுமந்த வரைக்கும் நான் நீதிமான் அல்லதான். நீ ரோமன் சொல்லியிருக்கிறீரே ஒருவர் நீதிமான இல்லை என்று சொல்லி, அது உண்மைதான். எதை வரைக்கும் தெரியுமா? எனக்காக கொள்வதா மலையிலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தார் வரைக்கும் நான் நீதிமான் அல்ல. சிந்தனை பிறகு உன் ரத்தம் எனக்குள்ள வந்த பிறகு நான் நீதிமான் ஆயிட்டேன். நீதிமான் ஆயிட்டேன். பாவம் செய்யலாமா? கெட்ட வார்த்தை பேசலாமா? பொய் பேசலாமா? இதுதான் அவர் பாட்டில் இருக்கிறது. யார் பிரிக்க முடியும்? யார் பிரிக்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பில் இருந்து. அன்புனா வேதத்தை கை கொள்வதே அன்பு. அந்த பாட்டுக்கு அர்த்தம் அப்படிதான். நான் எழுதியிருக்கிற அர்த்தம் அப்படிதான். அது எப்படி தெரிஞ்சிருக்கணும்? ஜீவனா இது வந்தாலும் மரணம் வந்தாலும் ஜீவன் ஆனாலும் எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கிறிஸ்துவ வந்து விட்டு அவர் நமக்கு ரத்த சிந்தின அந்த ரத்தத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது? பிரிக்க கூடாது. ஆதியாகமம் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிந்து போவதாக இடத்திலே என்ன இருக்கிறது? நீதி இல்லை. அவர் ரத்தத்தை வீணாய் சிந்திக் கொண்டிருக்கிறோம். நாம அவர் ரத்தத்தை வீண் போக்கடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ரோமருக்கு எழுதுகிறார் பவுல். அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது, நீதிமானாய் மாற்றினார். ஆனா இயேசுவை விட்டு கர்த்தரை விட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம். வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம், உங்களில் சிலர் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் நம் தேவனுடைய ஆவியாலும் கழுவப்பட்டீர்கள். ஐயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஐயா கரங்களை தட்டி தேவ நாமத்தை. ஐயா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அவர் சிலுவையின் ரத்தத்தினாலே நம்ம எல்லாம் என்ன பண்ணிருக்கிறோமா? கழுவப்பட்டிருக்கிறோம்.
தெரியும் நான் சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு சொல்றேன், என் மனைவிக்கு எல்லாம் தெரியும், என் பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். என் குடும்பமா இருக்கட்டும், என் ஃபேமிலியா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், என் மனைவி பிள்ளைகள், எங்க அண்ணன் சகோதரி யாரா இருக்கட்டும், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சுமந்த அந்த ரத்தத்தை நீங்க ஏற்றுக்கணும். நீங்க நீங்கணும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் கழுவப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களோடு இருந்தால் நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் எழுதுகிறோம் நீதிமன்றாய். எல்லாம் சொல்லுகிற வசனத்தை நான் சொல்லல, ஒருவரும் நீதிமன்றம் இல்லையா கர்த்தர் சொன்னாருக்கு நான் சொல்ல வரல. அரை வரைக்கும் நம்ம எல்லாம் நீதிமன்றம் இல்லைதான். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கழுவி அவர் ரத்தத்தை கொடுத்து நல்லா நீதிமன்றம் மாற்றி இருக்கிறார். கடமை பற்றி என் ஆண்டவரை நீதிமன்றம் மாற்றி இருக்கிறேன். இது ஒற்றை சொல்லுவீங்களா நான் நீதிமன்றம் இல்லைன்னு? ஏன்னா அவங்க காவலாட்டு பேசுகிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதுதான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். ஆண்டவரே என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவர் என்று எழுதியிருக்கிறேன். எல்லாமே வேதவசனத்தை வைத்து சத்தியத்தை வைத்து எழுதியிருக்கிறோம். உன்னை போல நான் மாறணுமே, உன்னை போல நான் மாறணுமே, உன்னை போல நான் மாறணுமே, உன்னை போல நான் படிச்சு பாருங்க. ஏன்னா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக எல்லா பாவங்களிலும் விடுதலையாக்க அவர் மன்னித்திருக்கிறார். காரணம் தெரியுமா? நம்மை நீதிமான்களாய் மாற்றுவதற்காக. கரங்களை தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க ரோமருக்கு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. கரெக்டா நம்ம 9:25 முடிச்சுவார். இப்படி
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. எத்தனை கருப்பு கரையில கட்ட போறீங்க? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நீதிமானாக இருக்கிறேன். ஐயா, எங்க சபையில கைப்பற்றி விழாதான் இயேசு கிறிஸ்து எனக்காக சிந்தனாவில் ரத்தம், அதுக்காக சக்தி விழாதான். ஜான்ஜராஜ் ஆடுவாரு, விசிலடிப்பாங்க. அவர் குத்தாடு போடுவாரு, கை தட்டுவாங்க, ரோட்டு கத்துற மாதிரி கத்துவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உனக்காக ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை கொடுத்து நீதிமான மாற்றிருக்கிறாங்க. எவ்வளவு சவுண்டு கொடுத்த கருணை கட்டுறது நாம படிமா. இன்னொரு விஷயம் படி, 5:9. இப்படி படிமா. இப்படிதான் யாருடைய ரத்தத்தினால? அவர்னா யாரு? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றாங்க. ஐயா, என்னை எல்லாம் நிறைய பேர் கேட்குவாங்க, நீதிமானா? உனக்கு எல்லாத்தையும் ஆமையா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் நீதிமான். என்னிடத்துல குறைசலை மாற்றிக் கொள்கிறேன். அதனால என் குடும்ப தப்பு செய்துச்சுன்னு சொல்லியெல்லாம் நான் சொல்றது இல்ல. என் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு எல்லாரும் தெரியும், யார் தப்பு செய்தாலும் தப்பு. நீ யாரானா, என் அப்பாவனா, என்னை பத்து நீ யாரானா இருக்கு, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தியும் நீ தவறு செய்தால் போனீங்களா? நீ உழுந்து பாடினாலும் கிறிஸ்துவ பேரை வைத்துக் கொண்டு நீ அமர்ந்தாலும் ராஜ்யத்திற்கு போக முடியாது. நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீ கையப்பட்டு நீதிமானாய் கர்த்தரின் சமூகத்தில் நிற்க வேண்டும். நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமல்லவோ? எதனால தெரியுமா? அவர் ரத்தத்தினால. அவர் ரத்தத்தினால மீட்கப்படுவது நிச்சயம். அவர் ரத்தத்தினால விடுதலை ஆக்குவது நிச்சயம். சத்தியத்தினால எல்லாரும் சொல்லுகிறபடி ஒருவனை நீதிமான் இல்லை சொல்லுகிறவன் அவன் தேவனுடைய அல்ல. கிறிஸ்து பேரை சொல்வதற்கு அவன் அதிகாரம் அல்ல. ஏன்னா அவர் சிலுவையிலே அவர் ரத்தத்தினால் நீதிமான மாற்றி இருக்கிறார். கருணபக்தியின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது, அவர் தேவனாகிய தப்பிக்க முடியாது. நீங்கள் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்பதை மறந்து போகக்கூடாது. இன்னும் நான் நீதிமான் இல்ல, எல்லாம் செய்யறாங்க, அவன் செய்யறான், இவன் செய்யறான், ஒரு ஜனமும் செய்து நான் மட்டும் நான் செய்யறேன். என் ஆண்டவர் சொல்லுகிறார், ரோமரில் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், 29ஆம் வசனத்தில் அழகா என் தேவன் சொல்லுகிறார், அவன் செய்வானா, இவன் செய்வானா, அவன் செய்வானா சொல்வதற்காக அல்ல, ரத்தத்தை சிந்தது உனக்காக சிந்திருக்கிறார். ரோமர் 8:29 சபைக்குள்ள முதல் பேரானவராக இருக்க 30 தேவன் தார் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம் குமாரனாகிய யாருடைய சாயலுக்கு நமக்காக ரத்தத்தை சிந்தின என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்ம ஒப்பிடுகிறார். எனக்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அவர் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கி நீ நீதிமானியா? ஹல்லேலூயா. நீதிமானாய் மாறுவதற்காக சொல்லப்படுகிறது. குறித்தார் எதற்கு அழைத்தார்? அழைத்தவர்களை மாற்றம் அவர் ரத்தத்தினாலே மீட்டுகளை நீதிமான வைத்திருக்கிறார். நான் பிரசங்கம் பண்ணுவது எனக்கு மாத்திரம், உங்களுக்கு அல்ல, என் குடும்பத்திற்கு சேர்த்து. யாருக்கு? முதல்ல என் குடும்பம், நக்சலாம் மற்றவர்கள். அவர் என் குடும்பத்துக்காக ரத்தம் அல்ல, மற்ற எல்லாருக்கும் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். தப்பு செய்தால் யாரும் தேவனுடைய குமாரனுடைய சாயல் இருக்க முடியாது.
சபைக்கு அம்பாசடர்ல தெரியுமா, நான் கருத்துக்கள் பிரசங்கம் என்ன பண்றது, நீ என் பிரசங்கம் யூடியூப்ல இருக்கு பாருங்க, எல்லா பிரசங்கத்தை பாருங்க. கருத்துக்கள் ரொம்ப நல்லது. புத்திமதியை ஏற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. மூடன் புத்திமதி என்ன பண்றான், கருத்து கொள்ளுகிறான். ஞானியோ புத்திமதி என்ன பண்றான், ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவர் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் சகோதரன் ஏதோ ஸ்டான்லி ரஜினி என்கிற உன் கிராமத்தை போல சகோதரனை பேசிக் கொண்டிருக்கிறார். அம்மா, நீ செய்த பாவத்தெல்லாம் நான் சிலுவையில் என்ன பண்ணுற ரத்தமா உன்னை நீதிமான் ஆக்கிட்டோமா, இன்னும் செய்யாத சொல்லிக் கொண்டிருக்க எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன நிறைய பேர் கேட்பாங்க, சொன்னீங்க நீ நீதிமானா பரிசுத்தமானா, உன்னத்திற்குரிய ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவன். இந்த தைரியம் வேணும். சொல்வதற்கு தைரியம் காரணம் தெரியுமா, நாம் தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க, எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அவர் கிருபையினுடைய ஐஸ்வரியத்தின்படி, இவருடைய இரத்தத்தினாலே, யாருடைய இரத்தத்தினாலே, இவருடைய யாரு, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இவருக்குள்ளாக, யாருக்குள்ளாக, என் ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ளாக நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சத்தியத்தை அறியாதனாலதான் இந்த உலகத்தில் செய்ய தப்பா நான் செய்யறேன், இந்த ஜனம் செய்ய தப்பா நான் செய்யறேன், என் பக்கத்து வீட்டுக்காரர் செய்ய தப்பா நான் செய்யறேன். ஐயா, இந்த காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீதிமானாக்க பரித்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் யார் கிறிஸ்தவர்? அவர் வசனத்தை கேட்டவர்கள் நடக்கிறவர்களே கிறிஸ்தவர்கள். வார வாரம் சுற்றி வந்து பாடுவதால கிறிஸ்தவர்கள் அல்ல, வார வாரம் பயன்படுத்த வாசிகள் கிறிஸ்தவர்கள் அல்ல. யார் கிறிஸ்தவர்கள்? அல்லேலூயா. அவர் ரத்தத்தினால நான் நீதிமான் எப்பொழுது நிச்சயிக்கிறீர்களோ, எப்பொழுது குமாரனுடைய சாயலை ஒப்பாகிறோ, அப்பொழுதுதான் நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாற முடியும். அப்பொழுதுதான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம ஒரு நாள் சொல்லுங்க, ஒருவனும் நீதிமான் இல்ல நான் ஆண்டவர் சொல்றாரு. நீ சொல்லிட்டு இருக்கிறீங்க, பிசாசு சொல்லிட்டு இருக்கிறான், பல வேலைக்காரர்கள் சொல்லி திட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சத்தியம் தெரியாது, என்ன தெரியல. என் குடும்பத்தில் இருக்கிறவன் அவராச்சு, பக்கத்துல வருவன் செய்யறத நான் செய்யறேன், என் வீட்டுக்கு குடும்பத்துக்கு செய்யறத செய்யறேன்னு சொல்லுவதெல்லாம் பிசாசு முடியாது. ஆனா இயேசு தெளிவா சொல்றாருயா, என் ரத்தத்தினால உலக ஜனங்கள் அத்தனை பாவத்தை நீக்குகிற பரிகாரமாய் நான் இருக்கிறேன். இப்ப நீதிமன்ற ஐட்டு தெரிஞ்சு மறுபடியும் நீதிமன்றம் இல்ல, இந்த உலகத்தில் செய்யறத நான் செய்ய போறேன், நான் இன்னும் செய்யறதெல்லாம் செய்ய போறேன் அப்படி சொன்ன நீங்க யாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. உண்மையாக சொல்றேன், இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் போடுறது என் பிள்ளைங்க நடந்து நாங்களே இல்லை. என் மனைவி ரொம்ப யோசிக்கிறாங்க. ஒவ்வொரு பாடல் நான் பாட எழுதுறா 60,000 ஆகுது. புரியுது நான் சொல்றது? இதெல்லாம் எப்படி வரும்? நம்ம கர்த்தருக்குள் உண்மையா இருக்கிறோம், அவர் ரத்தத்தினால தொலைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், நம்ம நீதிமான மாறிக்கிறோம், கர்த்தருக்கு உண்மையாக உறுதி செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகிய தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் என்ன பேசுறாரு தெரியுமா? ஒருவனும் நீதிமான் என்று சொல்லுகிற வசனம் இயேசு கிறிஸ்து சிலுவையில்
ரத்தத்தினால் கழுவப்படல? வராது பத்தியா? தப்பு நினைக்காதீங்க. நானும் இந்த ஊர்ல பிறந்தவர்கள் எல்லாம் நல்லா தெரியல, செய்ய தவறெல்லாம் இன்னைக்கு மாறி கத்த பாடங்களையும் ஊழியத்தையும் கத்த சபையில நாங்க போறோம். ஊழியக்காரங்க உலகத்தை கலகுகிற பாஸ்டர் சாயி ரஜினி சபையில வந்தாலும் சொன்னாங்க. இது அப்ப நடந்தது தெரியுமா? சீசர்கள் போகிற போது அவரை பார்த்து சொன்னாங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா இவரது. ஆகையால் நீங்க ரத்தத்தினால் கழுவப்படுவீங்கன்னா நீங்க நீதிமான ஆக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆக என்ன வசனம் தெரியுமா? இந்த வசனத்தெல்லாம் நாங்க கேட்ட ஆண்டவரே, நாங்க இந்த காது கேட்டதுக்காக சரமேல போல நான் என்ன பண்றேன், நான் கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அடியில் கேட்கிறவா மாறணும். ஒரே ஒரு தலைவலி ஸ்தோத்திரம். கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அடியில் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அடியில் கேட்கிறேன். நம்மள யாரா இருக்கிறோம்? இனிமே நம்ம சொல்லலாமா நீதிமான் ஒருவனே இல்லைன்னு? எங்களுக்கு யாராவது மண்டில அல்லேலூயா. நான் சொல்லிட்ட ஒருவனே நீதிமான் என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆராய்ந்து வரைக்கும் பிதாவானவர் ரோமர் புத்தகத்தில் சொல்லுகிறது, எந்த பாவங்களும் நினைவு கூறாம என்ன பண்ணாரா? பொறுமையா இருந்தார். இயேசு கிறிஸ்து வரணும், மரிக்கணும், அவர் ரத்தத்தால கழுவப்படுவதற்காக பொறுமையா இருந்தார். எப்ப இயேசு கிறிஸ்து வந்து மரித்தாரோ நம்ம எல்லாம் நீதிமானா இருக்கிறோம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ஆகையால் தெளிவா பயத்தோடு பக்தியோடு நீங்க சபையில் இருக்கணும். நீதிமான்களாக நீதிமானாக மாறவில்லை எல்லாரும். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம மாறுவதற்கு தான் இந்த மாதிரி சோசியல் கூட்டங்கள் எல்லாம் நம்ம வைத்துக் கொண்டிருக்கோம். ஆகையால உங்களை நம்ம சபையான என் குடும்பம், எங்க சபை, எங்க ஊரு, நான் என்ன பண்ணுறதுக்காக சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கேளுங்க, மனதிரும்ப, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த மாதிரி சமூகத்துல